பலோஜிஸ்தான் இது ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு வரலாற்றுப் பகுதி. பாலைவனம் மற்றும் மலைகளைக் கொண்ட இந்த வறண்ட பகுதி முதன்மையாக பலூஜ் இன மக்களால் நிறைந்துள்ளது. தற்பொழுது பலோஜிஸ்தான் பகுதி ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் என 3 நாடுகளில் பரவியுள்ளது. பலூஜ் மக்கள் சுன்னி முஸ்லிம்களாக உள்ளனர். ஷியா முஸ்லிம்கள் ஆதிக்கமுள்ள ஈரானின் பலோஜிஸ்தானிலும் பலூஜ்கள் சுன்னி முஸ்லிம்களாக உள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் பலோஜிஸ்தான் பகுதி நிலப்பரப்பின் அடிப்படையில் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகும், ஆனால் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்டது. 1947ஆம் ஆண்டு நடந்த இந்திய பிரிவினை பிரிட்டிஷ் இந்தியாவை பாகிஸ்தான் மற்றும் இந்தியா என 2 நாடுகளாக பிரித்தது. இந்திய பிரிவினைக்கு பிறகு பலோஜிஸ்தான் சுமார் 227 நாட்களுக்கு ஒரு சுதந்திர இறையாண்மை பெற்ற நாடாக இருந்தது. பலோஜிஸ்தான் பாகிஸ்தானுடன் சேர விரும்பவில்லை. அந்த நேரத்தில் பலோஜிஸ்தான் கலாட், கரன், லாஸ்பேலா மற்றும் மகரன் ஆகிய 4 சமஸ்தானங்களின் குழுவாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் சென்ற பிறகு இந்தியாவிலும் சரி பாகிஸ்தானிலும் சரி சமஸ்தானங்கள் சுதந்திர நாடுகளாக இருக்க முடியவில்லை. பாகிஸ்தான் நாடு உருவானது முதலே பலோஜிஸ்தானில் கலகக் குரல்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றது. உண்மையில் பலோஜிஸ்தானை பாகிஸ்தானுடன் இணைத்ததுமே அங்கு பிரிவினை கோரிக்கை எழுந்துவிட்டது. ஆனால் பலோஜிஸ்தானில் சீனா நுழைந்ததிலிருந்து நிலைமை மேலும் சிக்கலாக மாறியுள்ளது. பலோஜிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை பாகிஸ்தான் சீனாவிடம் கொடுத்திருக்கிறது. உள்ளூர் பலூஜ் மக்கள் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராடி வருகின்றனர். பாகிஸ்தான் நாட்டின் பலோஜிஸ்தான் மாகாணத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நடைபெறும் போதெல்லாம் இந்திய பிரிவினையின் போது பலோஜிஸ்தான் இந்தியாவுடன் இணைய விரும்பியதாகவும், ஆனால் நேரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஒரு பிரிவு சொல்ல ஆரம்பிக்கும். வரலாற்று கதைகள் மூலங்களின் மற்றும் பார்வைகளின் அடிப்படையில் மாறுபடுவதால் இதற்கு நேரடியாக சரி அல்லது தவறு என்று சொல்ல முடியாது. உண்மையில் இவையெல்லாம் பொய்யான வாட்ஸ்அப் வரலாறுகளாக கூட இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அதிகம் மதிக்கப்பட்ட தலைவர் நேரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தங்களை ஒரு சுதந்திர நாடாக மாற்ற விரும்பிய பலோஜிஸ்தான் மக்கள் தாங்கள் வலுக்கட்டாயமாக பாகிஸ்தானில் சேர்க்கப்பட்டதாக நம்புகிறார்கள். எனவே இந்த பலோஜிஸ்தான் மாகாண மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இடையிலான போராட்டம் தொடங்கியது. இன்றும் தொடர்கிறது. பலோஜிஸ்தானுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கோரி தற்போது பல்வேறு பிரிவினைவாத குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் மிக பழமையான மற்றும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அமைப்புகளில் ஒன்று PLA என்று அழைக்கப்படும் பலூச் விடுதலை இராணுவம், அதாவது பலோஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி.